ஜோதிட நலன் சேனல் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். சப்ஸ்கிரைபர் டைம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வந்து நான் கொஞ்சம் பர்சனலாக நம்மளுடைய சேனலில் இருக்க சப்ஸ்கிரைபர்கிட்ட பேசுவேன். ஒன்றும் இல்லைங்க, இந்த மீன ராசி எல்லாம் இருக்காங்க இல்லையா, அதாவது சனி வந்து அமர்ந்த ராசி. அந்த மீன ராசியில் பிறந்தவங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ரிலேட்டிவாக இருக்கட்டும், இல்லை தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருமே இப்போது கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சுற்றி இருக்கிறவங்களோட பிரச்சனை காது கொடுத்து கேட்கும்போது தான் தெரியுது அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது இந்த சனியால். குறிப்பாக அந்த மீன ராசியில் பிறந்தவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறத கண்கூடவே பார்க்க முடியுது. நிறைய பேர் சனியை பற்றி சொல்கிறீங்க, அவர் நீதிமான் நியாயமான், அவர் தப்பு செஞ்சால் தண்டிப்பார் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, தப்பு செயல்னா கூட அவர் தண்டிக்கிறாரு. அவரோட வேலையே கெட்டது செய்கிறதா தான் இருக்குது. என்ன பண்ணுறது, அவரை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறது ஒன்றுமே புரிய மாட்டேதுங்க. சின்ன குழந்தைக்கு ஹெல்த் இஷ்யூவில் தொடங்கி ஒரு யங்ஸ்டருக்கு வேலை கிடைக்காத வரைக்கும் எல்லா விதமான பிரச்சனைகளும் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இந்த சனி கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. இந்த மீன ராசியில் பிறந்த இளம் வயதினர், அதாவது படித்து முடிச்சுட்டு இருப்பாங்களே காலேஜ் எல்லாம், அவங்களுக்குலாம் இப்போ வேலை கிடைக்காம சுற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப உண்மை. அப்படியே வேலை கிடைச்சா கூட நம்ம செய்யாத தப்புக்கு நம்ம மேலே தண்டனையை போட்டு அந்த வேலையை விட்டு நம்மளை தூக்கிடுறாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம பண்ணுற வேலை சரியில்லை சொல்லிட்டு நம்மளை குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு எல்லா பக்கத்தில் இருந்து இந்த மீன ராசிக்கு டென்ஷன் ப்ரெஷர் போட்டு அழுத்திக்கிட்டே இருந்தால் அந்த ராசியில் பிறந்தவங்க என்னத்துக்கு ஆவாங்க? அவங்களும் மனுஷங்க தானே. நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் என்ன எப்போ பாரு மீனராசி கும்பராசிக்கு மட்டும்தான் அதிகமாக சொல்கிறீங்க, மற்ற ராசியெல்லாம் விட்டுறீங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போது நம்ம வீட்டில் ஒரு 2 குழந்தை இருக்குன்னா அதில் ஒரு குழந்தை நோய்வாய்ப்பட்டிருக்கு, இன்னொரு குழந்தை ஆரோக்கியமாக இருக்குன்னா நம்மளுடைய அக்கறையும் கவனமும் அந்த ஒரு அரவணைப்பும் அந்த நோய்வாய்ப்பட்டிருக்கும் இல்லையா, அந்த குழந்தைக்கு தான் அதிகமாக இருக்கும். நல்லா இருக்கிற இன்னொரு குழந்தைக்கு நம்ம அரவணைப்பு கொடுக்கலாம் கூட அது நல்லா இருக்கும். அப்படிங்கிறதுனால அந்த சஃபர் ஆகிற பாதிக்கப்படுற அந்த குழந்தைக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கவனிச்சுக்கணும். அதனால தான் இந்த கடந்த 2.5 வருஷமாக அந்த கும்பராசியும் இப்போது மீனராசியும் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு மன ஆறுதலா அந்த துக்கமான இந்த இழப்புல இருந்து மீண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 2 ராசிக்கு நான் எப்பவுமே கொஞ்சம் கூடுதலான நேரம் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். மற்ற ராசிகளுக்கு சொல்ல வேண்டியது முக்கியம் தான். ஆனால் இந்த கும்பம், மீனம், இந்த கடகம், சிம்மம்லாம் இருக்காங்க இல்லையா, அஷ்டம சனி ஜென்ம சனியில பாதிப்புக்குள்ளாக இருக்காங்க இல்லையா, இந்த ராசிகளுக்கெல்லாம் நம்ம கூடுதல் நேரம் ஒதுக்கியே நிறைய ப்ரெடிக்ஷன் சொல்லணும். அப்போ இந்த சனியோட பாதிப்புல இருந்து தப்பிக்கவே முடியாது அந்த 2 வருஷம் கேட்டிங்கன்னா உண்மையிலே தப்பிக்க முடியாது அப்படிங்கிறதா என்னுடைய பதிலாக இருக்கும். அப்போ இந்த கோவிலுக்கு போய் பரிகாரம்லாம் செய்ய சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதெல்லாம் உங்கள் மனசு திடப்படுத்து தான், உங்கள் மனதை கொஞ்சம் வலிமைப்படுத்துறதுக்காக தான் இந்த கோவிலுக்கு போக சொல்கிறாங்க, பரிகாரம்லாம் பண்ண சொல்கிறாங்க. மற்றபடி அந்த சனியுடைய தாக்கம் உங்கள் மேலே பட்டுக்கிட்டு தான் இருக்கும். அவர் செய்ய வேண்டிய வேலையை நல்லா செஞ்சுக்கிட்டு தான் இருப்பார். சனி அவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தீமை என்றைக்கும் குறைச்சிட மாட்டார். கோவிலுக்கு போகிறது, பரிகாரம் பண்ணுறது எப்படி நம்ம மனசுக்கு திருப்தி அளிக்குதோ அதே மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம உதவி செஞ்சால் அதுவுமே நம்ம சனிக்கிட்ட இருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. எங்கே சார் நானே கஷ்டப்படுறேன், நான் எப்படி இன்னொருத்தவங்க உதவி செய்ய முடியும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்னு 1000 2000 ஒன்றும் கொடுக்க தேவையில்லை. ஒரு 5 ரூபா 10 ரூபாய்க்கு ஒரு பிஸ்கெட் வாங்கி கொடுத்தாலும் அதுவே பெரிய உதவி தான். ஏன்னா கிரகங்கள் எல்லாமே மனிதர்கள் மீது தன்னுடைய பாதிப்பையும் தாக்கத்தை ஏற்படுத்துது. அதனால் மனிதர்களுக்கு நீங்கள் உதவி செய்யும்பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஏதோ ஒரு விதத்தில் கூட தீர்வாகலாம். குறிப்பாக சனிக்கிட்ட இருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா இந்த மாற்றுத்திறனாளி முதியோர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச சிறு சிறு உதவிகளை செஞ்சாலே நம்மளால் இந்த சனியோட தாக்கத்திலேருந்து ஓரளவு கண்டிப்பாக தப்பிக்க முடியும். அதை ஒரு சில பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. என்னதான் இந்த சனி ஆட்டம் போட்டாலும் அவருடைய ஆட்டமெல்லாம் இந்த 1 வருஷம் தான் இருக்கும். ஏன்னா அடுத்த வருஷம் அந்த குரு பார்வையில் தான் சனி இருக்க போறாருன்றதுனால வாழையெல்லாம் சுருட்டிட்டு தான் அவர் இருப்பார். 1 வருஷம் மீனராசிக்கு கடவுள் கொடுத்த ஒரு கொடையாக தான் இருக்கும். ஏன்னா உச்சமான குருவின் பார்வை சனி மேலே விழும் அப்படிங்கிறதுனால சனியால் பெரிய பாதிப்புகளை மீனராசியாக இருக்கட்டும், இல்லை சிம்ம ராசியாக இருக்கட்டும், ஜென்ம சனி, அஷ்டம சனி, இல்லைனா மேஷ ராசியாக இருக்கட்டும், கும்ப ராசியாக இருக்கட்டும், ஏன்னா 7.5 சனி அஷ்டம சனிக்குள் இவங்க தானே சிக்கிட்டு இருக்காங்க. இந்த ராசிகளுக்கு அந்த குருவின் பார்வை அடுத்த வருஷம் விழப்போகுது அப்படிங்கிறதுனால, அதுவும் உச்சமான குருவின் பார்வை சனி மேலே விழப்போகுது அப்படிங்கிறதுனால இந்த 1 வருஷம் கடவுள் கொடுத்த கொடையாக தான் இந்த ராசிகளுக்கெல்லாம் இருக்குது. நம்மளுடைய சேனலில் இருக்க சப்ஸ்கிரைபர் யாராவது மீன ராசியிலையோ, கும்பராசிலையோ, இல்லை மேஷ ராசியிலோ, இல்லை கடகம் சிம்ம ராசியிலோ பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள்லாம் கண்டிப்பாக சனியால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. இனி வரும் காலங்களில் அந்த பாதிப்பிலிருந்து நிவர்த்திகள் கண்டிப்பாக கிடைக்கும். என்னுடைய சேனலில் இருக்க சப்ஸ்கிரைபர்கள் யாராவது மீன ராசி, கும்பராசி, மேஷ ராசி, கடக சிம்ம ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் பர்சனலாக தனிப்பட்ட முறையில் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, சனியுடைய தாக்கங்கள் எவ்வளோதான் நம்மளை பாதித்தாலும் அதிலிருந்து நம்ம மீண்டு வர பழகிக்கணும். அந்த சனி கொடுக்குற கெட்டதுலேருந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நல்ல விஷயங்களும் நம்ம கற்றுக்கணும். சனி கொடுக்குற கெட்டது எல்லாம் பயங்கரமாக வலிக்க தான் செய்யும். அந்த கெட்டதை அனுபவிக்கிறவங்க தான் அது எவ்வளோ கொடுமையான வலிங்கிறது புரியும். நான் வார்த்தைகளால் சொல்லிட்டு போயிடலாம், அதை அனுபவிக்கக்கூடிய இந்த ராசிகளுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. என்னதான் நம்மளுடைய வாழ்க்கையில் சனி கெட்ட விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருந்தாலும் நம்மளுடைய மனதிடத்தையும் மன தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் என்றைக்குமே யாருக்காகவும் விட்டு கொடுக்கவே கூடாது. அதை மட்டும் எப்பவுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் மன தைரியமாகவும் மனதிடமாகவும் தன்னம்பிக்கையாகவும் இருந்தீங்கன்னா இந்த சனிக்கிட்ட இருந்து கண்டிப்பாக எஸ்கேப் ஆகலாம். சனி உங்களை அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் தாங்கிக்கிட்டே இருப்பீங்க. எவ்வளோ அடித்தாலும் இவன் தாங்குறான்டான்னு சொல்லிட்டு சனி ஒரு கட்டத்தில்
டயர்டாகி உங்களை விட்டு அவர் போயிடுவார். சனி அவருடைய லவ்வை உங்கள் மேலே காட்ட வரும்போது நீங்கள் அதை கண்டுக்காமல் போயிட்டீங்கன்னா அவருடைய லவ்வை உங்ககிட்ட இருந்து வேற ஒருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவார். அப்படிங்கிறதுனால நீங்கள் அந்த மன வலிமை, மனத்தின்மை, மன திடத்தை மட்டும் என்றைக்குமே இழந்துடாதீங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் முக்கியம். எவ்வளோ மோசமான தீய விஷயங்களை கூட சனி நம்மளுடைய வாழ்க்கையில் கொண்டு வரட்டும், நம்மளுடைய அந்த மனசை ஒளி பொருந்திய நிலையில் என்றைக்குமே வச்சு நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய அந்த இருள்களை எல்லாம் அகற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி சப்ஸ்கிரைபர் டைம் அப்படிங்கிற வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.